சரியில்லாமல் இருந்தார்கள். உடனே விஜயபுரி நாட்டுக்கு லிகிதம் அனுப்பினார்கள். அண்ணா, இந்த லிகிதத்தை கண்டவுடனே விரைந்து ஓடி வருகிறார்கள். மாமா லிகிதத்தை கண்டவுடனே விரைந்து ஓடி வந்தார். தங்க, உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார். அண்ணா, நானும் உயிரோடு தருவாயில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று. உன்னுடைய மகன் விஜயனுக்கும் என்னுடைய மகன் சாந்திக்கு இருவருக்கு திருமணம் நடக்க வேண்டாம், அதனால் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்து கேட்டுவிட்டார்கள். சின்ன சிறு பிள்ளையிலும் இருவருக்கு திருமணம் நடந்து விட்டது. உனக்கா 3 வயது, விஜயனுக்கு 5 வயது. அப்போதே திருமணம் நடந்து விட்டது. திருமணம் நடந்த அன்று சென்ற மாமாவும் வரவில்லை, நம் தாயும் இருந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரைக்கும் தன்னைத்தான் ஆய்ந்து கொண்டிருக்கிறார். என்னோட கடவுள் தீண்டு வருவாரா? வர மாட்டார் அண்ணா. நிச்சயமாக வருவார். நேற்று தினம் மாமாவுக்கு லிகிதம் அனுப்பி என்ன வண்டி தெரியுமா? என் தங்க சாந்தி உன்னுடைய மருமகள் தக்க பருவம் இருக்கிறார். இந்த நேரத்தில் வந்து உன் மருமகள் அழைத்து செல்ல வேண்டும் என்று மாமாவுக்கு லிகிதம் அனுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லை, அவரும் லிகிதம் அனுப்பியிருக்கிறார். நாளை தினம் வந்து உன்னை அழைத்து இருந்தாலும் இவ்வளவு தூரம் வேலை தேடிட்டு வர எங்கே சென்றாலும் வேலை கிடைக்கல. பசியோ கால் அடிக்கிறது, சாப்பாடு நம்ம வீட்டுல பயசார்ந்து நினைக்கி. அது இருப்பது ஆளுக்கு வாதி பண்ணிட்டு குரல் கொடுக்க யார்
லெமன் சாதம் லெமன் சாதம். யமன் சாதம் பாவி லெமன் சாதம் இல்லங்க ரெண்டு வகை இருக்கு. எப்படி தண்ணி குடிச்சு சாப்பிடுறாங்க லெமன் சாதம், தண்ணி இல்லாம அச்சு சாப்பிடுறாங்க லெமன் சாதம். ஏய் இப்போதைக்கு எந்த சாதம் வேணாம், வேலை கடந்து கூட இருக்கு. மழை வரதுக்கு முன்னாடி என் மனைவியை போய் அழைச்சிட்டு வரணும். எப்படி தெரியுமா? என்ன ஒரு வீட்டை போய் இது வரைக்கும் நாங்க எப்படி இருக்க எந்த நிலையில இருக்கு ஒரு முன் கூட வந்து பார்க்கவில்லையே. தவறா நினைக்க வேண்டாம். நானே பட்ட படிப்பு அயலாடு சென்று விட்டேன். தாரகம் திரும்பி அதை நடந்து அழைத்து வேண்டிய தொண்டை எடுத்து வைத்தார். உடனே என் மனைவி பார்க்கணுக்கு சீக்கிரம் மனைவி அழைச்சிட்டு வா. அறிவு இருக்கா அண்ணா? அண்ணா வீட்டு ஒரு வயசுக்கு வந்து சொல்லிருக்காங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பேசிருக்கீங்க. அது மட்டும் இல்ல அவங்க மூச்சவளை பச்சை இருக்கு கூட்டு அறிவு இருக்கா? வீட்டுல ஒரு வயசுக்கு வந்து பண்ணிருக்காளே அதனால ரோட்ல போறவங்க வீட்டுக்குள்ள கொண்டாட்டு. அது மட்டும் இல்ல அவன் மூச்சவளை பச்சை இருக்கு கூட்டு அது மட்டும் இல்ல கூட ஒருத்த வந்திருக்கான் பாத்தியா கனிபால் இது வந்துக்கிறான் அவனை பார்த்து அப்படி பண்ணி நீ பண்ணி வச்சு தெரியும். 4 பண்ணி விட்டு பேசிருக்கோம். அண்ணா என்ன சொல்றேன் நீங்க பார்த்து நான் பார்த்து சொல்லிட்டேன். சாத்தி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு வீட்டை தேடி ஒரு ஆண்மகன் வந்தா மதிப்பு மரியாதை கொடுத்து நம்ம வீட்டுக்கு பத்து தண்ணி அன்போடு கொண்டு கொடுத்தா
பரவாயில்லை போன உடனே அந்த பெண் நல்ல உபச்சாரம் செய்தாள் என்று அவளை பற்றி பெருமையாக பேசுவார்கள். அதை விட்டு இவனை பார்த்தா 3 கூட்டாளி ஒன்னா தெரிஞ்சுக்குது, அவனை பார்த்தா பண்ணி மேய்கிறேன் நம்மளை பத்தி என்ன நினைப்பார்கள்? யார்கிட்ட ஒண்ணும் தெரியவில்லை, பெண்ணாக இருக்கிறேன். இப்போது உனக்கு விளையாட்டு புத்தி தான். என்னன்னா இந்த தாலிக்கு சொந்தக்கார் யாருட்டு கேட்டேன் அல்லவா? இந்த தாலிக்கு சொந்தக்கார் வந்துக்கிறாருப்பா. ஆமாமா, என்னுடைய மனைவியா சாந்தி? அவரால் நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? என் மனைவி அழைத்து செல்வதற்காக. அப்படியா? ஆமா. சந்தோஷம். இப்போ மாமா, சின்ன சின்ன பிள்ளைங்க விட்டுட்டு வந்து நாங்க எப்படி என்ன நிலையில இருக்கோம் ஒரு முறை கூட வந்து பார்க்கலையே மாமா. மக்களின் குறையை போக்குவதற்கே நேரமில்லை. ஆகவே உங்களை மறந்து விட்டேன். பாதகமல்ல, நெருக்க நாட்டு தெரியுமா? எதற்காக? உனக்கு என்னுடைய மகளுக்கு திருமணம் ஏற்படுத்தியிருக்கேன். அப்படியா? சென்று மனக்கோலத்தோடு உட்கார வேண்டும் வா. நுழைய வந்து